இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகலாம். மகி போகுமா? பண்ணுவோமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நில்லுடா குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு கேக்கு. ரொம்ப ஈஸியானது, எக்லெஸ் ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து எக்கு தேவையில்லை, அதனால் அதுக்கு வந்து அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து இது என்ன கேக் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கேக். ஸோ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கேக் ரெசிபி. ஸோ இதில் வந்து 3/4 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன், 1 கப்பு பொடிச்ச சுகர் வச்சுருக்கேன், அதே மாதிரி 3/4 கப் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணும். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 3/4 கப்பு மைதா மாவு, 1 கப் பொடிச்ச சுகர் போட்டாச்சு. இதில் வந்து 3/4 கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸ். நெல் மகி நெல். ஸோ இதில் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெல் அம்மா எல்லாம் போட்டுட்டு பாப்பா மிக்ஸ் பண்ணு, சரியா? நெல். அதுக்கப்புறம் இதில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். அம்மா சொன்னோன்னா மிக்ஸ் பண்ணணும், சரியா? ஸோ பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் தான் போடணும். இது வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பண்ணுற கேக்னால நான் வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். நீங்கள் வெண்ணிலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கூட அதான் மிக்ஸ் பண்ணு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆமாம் பண்ணி. ஸோ இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. 1 கப் பால், 1/4 கப் எண்ணெய், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் எண்ணெய். நீங்கள் உருக்குன நெய் இல்லைன்னா நெல் உருக்குன நெய் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையிடுமா. அதுக்கப்புறம் 1 கப் பால். ஓகே, காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லு வெயிட் பண்ணு. நெல்லுடா. இதை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை வச்சு மிக்ஸ் பண்ணேன்னா கேக் வந்து ஹார்டாயிரும். நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு மெல்ல. பாப்பா இதை விடக்கூடிய பாத்திரம் எங்கே இருந்தா? இந்த பாத்திரத்தை கையில் வச்சுக்கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது போடும்போது நமக்கு ஒட்டும் அப்படின்னு பயம் இருக்காது. இதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றிடலாம். வா இந்த மகி இந்த ஓடியா. ஸோ இது வந்து வா அம்மாட்ட மகி கீழே இறக்கி விட்டது அவளுக்கு கோவம். ஸோ இதில் வந்து இப்போ பேட்டரை ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கேஷ்யூ நட் கொஞ்சம் போட போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டாப்பில் கொஞ்சம் கேஷ்யூ நட் அழகுக்கு வேண்டி, அது பேக் ஆகும்போது நல்ல டோஸ்டி ஆகும். இது 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் பேக் பண்ணும். அவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு. ஸோ அவன் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கடாயில் பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடாயை அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடாயில் ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேன், இப்போ இந்த பேன் ஃபிட் ஆகாது. நீங்கள் ரவுண்ட் பேனில் எடுத்தீங்கன்னா அதை வந்து பேஸில் வந்து ஏதாவது ஒரு பிளேட்டோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேனை வச்சுட்டு இந்த கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு சூடாக்கணும். அப்போ இது ஹாட்டாக இருக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அந்த பேனை மேலே வச்சு இதை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகும். ஒரு சின்ன கத்தி எதையாவது உள்ளே விட்டு பாருங்கள், க்ளீனாக வந்துச்சுன்னா பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் வந்து இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இங்கே அவனை. ஸோ இதில் வந்து 35 நிமிஷம் ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறேன். சில டைம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும், சில டைம் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகாது. ஓகே, இது பேக் ஆனோடனே காணிக்கிறேன் நான். இப்போ வந்து கூல் ஆகிடுச்சு. இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம்.
இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்க மகி, அப்பா வந்தாச்சு போய் பாரு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. ஸோ எக்லெஸ் கேக்குன்னே சொல்ல முடியல, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்துச்சுன்னா. ஏன் இது இவ்வளோ கேக் வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் இருக்கும் குலாப் ஜாமுனில் அந்த மிக்ஸில், அதனால. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கேட்க பாருங்கள், நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ செம்ம சாஃப்டாக வந்திருக்கு, ஸ்பாஞ்சி கேக் மாதிரி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. ஓகே.